கீரை கட்டு வாங்கினா கூட நாங்க வந்து பேடிஎம்ல கூகுள் பேல வாங்குற அளவுக்கு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துட்டோம். டிஜிட்டல் இந்தியான்னு நீ தான் பீத்திக்கிற. அப்ப இப்படி ஒரு டிஜிட்டல் இந்தியால ஒரு தேர்தல் ஆணையம் டிஜிட்டல்ல கொடுக்க மாட்டேங்குதியா? யாருக்கு ஷேம் இது? நீ தான் டிஜிட்டல் இந்தியா, நான் வந்து இந்தியால தொழில்நுட்பத்துல புரட்சி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற. இவ்வளவு லட்சக்கணக்கான நேம் பட்டியலு, வாக்காளர் பட்டியலு, இவ்வளவு பேர் கொண்ட தகவல் கொண்ட விஷயத்தை வந்து பேப்பர்ல கொடுத்தா அது டிஜிட்டல் இந்தியாவா? ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்றது இருக்குல்ல. இப்போ ஒரு 300 எம்பிகளை திரட்டி கொண்டு அதெல்லாம் போறது. வந்து பிஜேபிக்கு தான் தெரியும். உண்மையிலே எதிர்க்கட்சிகளுக்கு எல்லாம் தெரியாது. இந்த ஸ்டண்ட் எல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா பிஜேபி என்னைக்கோ ஓட விரட்டிருப்பாங்க. அதெல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு தெரியல. உண்மையிலே ஸ்டண்ட் அடிக்கிறதுலாம் தெரியல. பொய் சொல்ல தெரியாது, அவதூறு பண்ண தெரியாது, புரட்டி பேச தெரியாது. ராகுல் காந்திக்கு புரட்டி பேச தெரியுதா? ராகுல் காந்திக்கு அவதூறு பேச தெரியுதா? அவர் உண்மையை பேசுற ஒரு லீடர். சொல்ல போனா ஒரு வராது வந்த மாமணி இந்தியாவுக்கு ராகுல் காந்தி. அவ்வளவு அறம் பொருந்திய ஒரு தலைவர். உண்மையை பேசுறாரு, சான்றுகளோட பேசுறாரு. அவ்வளவு செய்தியாளர்களை கூட்டி வச்சு ஒரு அரங்கத்துக்குள்ள முழுக்க செய்தியாளர்கள் நிறைஞ்சிருக்கிற அவையில, செய்தியாளர்கள்னா இன்னைக்கு வந்து ஊடகவியலாளர்கள் முழுக்க முழுக்க வலதுசாரிகளால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு ஏரியா அது. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற 70, 80 விழுக்காடு பேரு மோடி ஆதரவாளர்கள் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அத்தனை பேருடைய கொஸ்டினுக்கும் பதில் சொல்லணும். கேள்வியா போட்டு தொலைச்சு எடுத்துருவாங்க. ஏதாவது தவறா வாயை விட்டாருன்னா, ஃபேக்சுவல் எரர் பண்ணாருன்னா அங்கே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. தைரியமா ஃபேஸ் பண்றாரு. அவ்வளவு பேரை கூட்டி வச்சுட்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு காட்டுறாரு. எந்தெந்த ஏரியால நாங்க ஆய்வு பண்ணோம், என்னென்ன ஆய்வு பண்ணோம், எத்தனை விதமான தவறுகள் அப்படின்னு காட்டுறாரு. உனக்கு நேர்மை இருந்தா உன் ஆளு தான் நாங்க ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கான், கேட்க வேண்டியதானே? அந்த இதே மாதிரி மோடி ஒரு பிரஸ் மீட் நடத்தி ராகுல் பேசுனது பொய்ன்னு எக்ஸ்போஸ் பண்ண சொல்லுங்க. ஏன் லோக்கல் பிஜேபிக்காரன் பூரா தேர்தல் ஆணையத்துக்கு வக்காலத்து வாங்கி கொள்கை பரப்பு செயலாளர்கள் மாதிரி பேசுறாங்க? ஏன் அந்த தலைவன் பேசட்டுமே? தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜகவுக்கு என்ன தொடர்பு? அப்ப ஏன் பாஜக காரன் பூரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? தேர்தல் ஆணையத்துக்கு பாஜகவுக்கு தொடர்பு இல்லைல்ல. அப்ப பாஜகவுக்கு இந்த கேள்வி வந்திருக்கணும்ல, ராகுலுக்கு வந்த கேள்வி. ஒரு டோர்ல 80 ஓட்டு இருக்குன்னு போட்டிருக்கீங்க, போனா ஓட்டு இல்லைன்னு சொன்னா பிஜேபிக்கு பதட்டம் வரணுமா வரக்கூடாதா? அதுவும் ஒரு கட்சி தானே. 0 டோர் நம்பர்லாம் இருக்குல்ல. இது அந்த கட்சி எழுப்பணுமா வேண்டாமா அந்த பிரச்சனை எல்லாம்? ஏன் எழுப்பல?